மீண்டும் மழை தொடங்கினால் ரயிலை மேலும் மழைநீர் சூழ்ந்து கொள்ளும் என்று உயிர் பயத்தில் ரயில் பயணிகள் 500 பேர் இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மீட்பு படையினர் விரைந்து செயல்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மீண்டும் மழை தொடங்கினால் ரயிலை மேலும் மழைநீர் சூழும் என பயணிகள் பீதியில் இருக்கிறார்கள். ரயிலில் பயணித்த 800 பேரில் 300 பேர் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் தற்போது 500 பேர் ரயிலில் இருக்கிறார்கள். மழை மீண்டும் தொடங்கினால் தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழல் ஏற்படும் எனவும் தொடர்ந்து அரசு விரைந்து தங்களை மீட்க வேண்டும் எனவும் பயணிகள் பீதியில் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜெபர்சன், முழு விவரம். நேற்று இரவு 8:30 மணிக்கு நிறுத்தப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் தொடர்ந்து இன்னமும் ரயிலிலேயே தவித்து வருகிறார்கள். அவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்தாலும் அந்த பகுதியில் படகு மூலமாக வந்து அவர்களை மீட்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்களை மீட்பதோடு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டவாளம் முழுமையாக தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியும், அந்த தண்டவாளத்தில் விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் ஊர்ந்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகள் அச்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் பார்க்க முடிகிறது. வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் போல ரயிலுக்கு அடி பகுதியிலே ஓடிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டத்தில் இதை போன்று தண்டவாளம் முழுமையாக வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. இன்னமும் இதை போன்று மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் இன்னும் வெள்ள நீர் அதிகமாக வந்தால் இந்த தண்டவாளமும் அடித்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய அச்சத்தோடு அடுத்தது என்ன நடக்குமோ என்ற உயிர் பயத்தோடு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயிலிலேயும் ரயில் நிலையத்திலேயும் முடங்கி போய் கிடக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல இருட்டாகி கொண்டே போகிறது. மழையும் சற்று சாரல் மழையாக தற்போது இந்த பகுதியில் பெய்து வருகிறது. உடனடியாக இந்த பகுதியில் இருந்து ரயிலில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் இருந்து தவிக்கக்கூடிய இந்த மக்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் உதவி தேவைப்படுகிறது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்களுக்கு முதல்கட்ட உணவுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் உடனடியாக வந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் முன்வைக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய உறவினர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்க முடியாமல் எந்த ஒரு தகவல் தொடர்புமே இல்லாமல் முழுமையாக துண்டிக்கப்பட்டு ஒரு தீவில் அவர்கள் இருப்பது போல அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்ட தகவல்களை நாம் கேட்டோம். எங்களை எப்படியாவது இங்கிருந்து மீட்டு எங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்த நிகழ்வை நாம் பார்த்தோம். தற்போது இறுதியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி ரயிலுக்கு அடிப்பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் விஷத்தன்மை கொண்ட பாம்பு உள்ளிட்ட பூச்சிகள் அந்த பகுதியை சுற்றித் திரிவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.